நான் அது ஒரு சாதாரணமா தான் நினைச்சேன். நான் வந்து பிரசங்கியை தான் நான் நல்லா முழுமையா எடுக்கலாம். அந்த எல்லா ஒவ்வொரு வசனமா அந்த 12 அதிகாரத்தையும் முழுமையா எடுக்கலாம். நான் அதான் ஆழமானது. அந்த பிரசங்கி புஸ்தகம் தான் சாலமோனாலே ஞானம். ஒரு அல்டிமேட் விஸ்டத்துல எழுதப்பட்ட புஸ்தகம் பிரசங்கி. வாழ்க்கையை வந்து பல்வேறு கோணங்கள்ல பார்க்கக்கூடியது. அதுல எல்லா பிலாசபி, சைக்காலஜி, சயின்ஸ், கல்ச்சர், விஸ்டம் எல்லாமே அதுல இருக்கு. அதுதான் நான் டீட்டெயிலா நான் எழுதினேன். அதுக்கு இடையில ஆண்டவர் இதை கொடுத்தாரு. இது வந்து என்னுடைய தரிசனம். இந்த பைபிளை வந்து படமா எடுக்கணும்ன்றது என்னுடைய தரிசனம். அது வந்து சரி பின்னாடி செய்வாரு அப்படின்றதுக்கு என் மைண்ட் எப்பயுமே அதுலயே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். சரி, அதை வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா எடுக்கலாம். அந்த அங்கங்க தான் நான் சொல்லியிருந்தேன், விஷுவல்ஸா சொல்லியிருந்தேன். சரி, அதை ஒரு டச் பண்ணிட்டு நான் பிரசங்கிக்குள்ள போகலான்னு தான் அதை எடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா இது பல பேருக்கு இது ஆசீர்வாதமா இருக்கும்ன்றது நான் எதிர்பார்க்காத காரியம். நிறைய இதுக்கு நல்ல ஃபீட்பேக் வருது. இது வந்து நல்லா பைபிளை நாங்க தெரியாதவங்க எல்லாம் பைபிளை நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. எனக்கு ஒரு இது இருந்தது, வெளிப்பாடுக்கும் நம்ம எடுக்கிறதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு. நான் நம்ம ரெவலேஷனுக்குள்ள போறது வந்து ஆழமான ஒரு காரியம், இதுவரைக்கும் நம்மளுக்கு வெளிப்படாத காரியம். உதாரணத்துக்கு லாசரு மரிச்சு போனாரு. அவர் சுகவீனமா இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து வந்து அவரை சுகப்படுத்தி இருந்தா அந்த மாத்தாள் மரியாள் லாசருக்குள்ள முடிஞ்சு போயிருக்கும் அது. ஆனா அவர் மரிக்க வச்சு அந்த ஊருக்கே தெரிய வச்சு அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் வந்து அவர் உயிரோட ஆண்டவருடைய மேன்மையை அந்த ஊரே பார்க்குது அப்படின்னு தெரிய வருதுன்றதுதான் வெளிப்பாடு. ஆனா ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் என்ன நடந்திருக்கும்ன்றத டீடைல் பண்றதுதான் விஷுவலா பாக்குறதுன்றது. அப்ப ஒவ்வொரு சின்ன சின்ன டீடைல் அதுலயும் முக்கியமா நான் எப்பயுமே நான் சொல்ற காரியம், சாட்சி சொல்லும் போது கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கர்த்தர் அற்புதம் செய்வார்ன்றது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் அபவுட் காட், அபவுட் ஹிஸ் அட்ரிபியூட்ஸ் அண்ட் ஹிஸ் பவர். அந்த டிஃபிகல்ட் டைம்ல, அந்த ஹார்ட் டைம்ஸ்ல எப்படி ஆண்டவர் நடத்தினாரு, எப்படி இவங்க ஆண்டவர் விடாம பிடிச்சி இருந்தீங்க அப்படின்னு சொல்றதா சாட்சி. அதுதான் அநேகருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படும் போது இந்த கஷ்டம் எப்ப எனக்கு முடியும், இந்த கஷ்டத்திலிருந்து எப்ப எனக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும், எப்ப இதுல இருந்து நான் வெளியே வருவேன் அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருந்துட்டு இருக்கும். அதுக்காக நான் ஜெபிச்சுட்டு இருப்பேன். யாராவது ஒருத்தர் இதே மாதிரி கஷ்டத்தை பத்தி சொல்லும் போது அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி அவங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்த ஈச் அண்ட் எவ்ரி டே எப்படி இருந்தது, எவ்ரி மூமெண்ட் எப்படி இருந்தது, அவங்களுக்கு எப்படி பயம் இருந்தது, எப்படி திகைச்சு போயிருந்தாங்க, எப்படி கலங்கி போயிருந்தாங்க, அப்ப எவ்ரி டே அவங்க என்ன பண்ணினாங்க, அவங்க எப்படி ஜெபிச்சாங்க, எப்படி ஃபாஸ்ட் பண்ணாங்க, எப்படி பொருத்தனை பண்ணாங்க, எப்படி பைபிளை படிச்சாங்க, பைபிள்ல இருந்து என்னென்ன விஷயங்களை எடுத்து அவங்க ஜெபிச்சாங்க, ஆண்டவர் எப்படி அவங்களுக்கு அற்புதம் பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளும் போது எனக்கான வழி தெரியுது. இயேசு கிறிஸ்துவ பத்தின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. டெஸ்டிமனி அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், தி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. சோ அது மாதிரிதான் சாட்சி சொல்லணும். அதுதான் இப்ப இங்கே நான் பாக்குறேன். நான் டீட்டெயில்டா நம்ம இதை பார்க்கும்போது அவங்க ஜோசப் அவர் கஷ்டப்பட்டார், மோசே கஷ்டப்பட்டார், ரூத் கஷ்டப்பட்டாங்க, எஸ்தர் கஷ்டப்பட்டாங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, அன்னாள் கஷ்டப்பட்டாங்க. அப்ப அந்த கஷ்டப்பட்ட நேரத்துல எப்படி கர்த்தர் நடத்தினார்ன்றத தெரிந்து கொள்ளும் போதுதான் அதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உபயோகமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அபிகாயில். அபிகாயில குறிச்சு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த கேரக்டர் ஸ்டடியில ஃபுல்லா அபிகாயில பார்த்துட்டோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் முழுக்க அபிகாயில பத்தி தான் இருக்குது. பாத்தீங்கன்னா அபிகாயில் வந்து 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அபிகாயில் வந்து மகா புத்திசாலி ரூபவதின்னு இருக்கு. இன்டெலிஜென்ட், எ உமன் ஆஃப் குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பைபிள்ல. இன்டெலிஜென்ட் இருக்கு இன்னொன்னுல, மகா புத்திசாலி. ரூபவதி, பியூட்டிஃபுல் அப்பியரன்ஸ் இருக்குது. அதே வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் புருஷன் நாபால் வந்து முரடன், ஹார்ஷ் அண்ட் ஈவில் இன் ஹிஸ் டூயிங்ஸ் இருக்கு. ரொம்ப முரட்டுத்தனமா நடக்கிறவன்,
ஈவில் இன் இஸ் டூயிங்ஸ் இருக்குது. அதாவது he is rich but no good behavior or character. தாவீது கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, ஒரு ஒளிந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு, ஹிடன் லைஃப். அந்த டைம் அவங்க கூட தான் நாபாலுடைய ஆடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க. இவங்களுக்கு சாப்பாடு வேணும். அதுக்காக ரிச் மேன் நாபால் அவர் தாவீது அனுப்புறாரு, சில யூத்தை அனுப்புறாரு, வாலிபரெல்லாம் அனுப்புறாரு சாப்பாடு கேட்டு. நாபாலுக்கு கொடுக்க முடியும், ஏன்னா மயிர் கத்தரிக்கும் போது பெரிய விருந்து பண்ணுவாங்க, அதை விட பெரிய விருந்து நடக்குது. அதுல கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொடுத்து விட்டு இருக்கலாம். அவன் கொடுத்து விடல, அவன் முரட்டமா நடந்து அவனை விரட்டி விட்டான். உடனே அவரு தாவீதை கோவப்பட்டு நாபால காலி பண்ணிடலான்ட்டு வர்றாரு. இந்த விஷயம் அபிகாயிலுக்கு தெரியும் போதுதான் அபிகாயில் உடனே என்ன பண்றாங்க, டக்குன்னு தீவிரமா செயல்படுறாங்க, தீவிரித்து செயல்படுறாங்க. அவனுக்கு சாப்பாடுக்கு வேண்டியதெல்லாம் தாவீதுக்கு கொடுத்து முன்னாடி அனுப்பிச்சு விட்டுட்டு பின்னாடி இவங்களுக்கு கிளம்பி போய் அவரை நிறுத்திடுறாங்க. தாவீதை, நீ ஏன் ஒரு கொலை பண்ற, நீ நிச்சயமா ராஜாவினா ராஜான பிறகு ஐயோ ஒரு கொலை செஞ்சுட்டோமேனு உன் மனசாட்சி உன்னையே உறுத்திக்கிட்டே இருக்கும், ஏன் அப்படி ஒரு குற்றமுள்ள மனசாட்சியோட நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, தாவீதை தடுத்து நிறுத்திடுறாங்க. இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நாபால்கிட்ட சொல்லல, நான் அந்த மாதிரி பாரு, நீ இப்படி பண்ணிட்ட பாரு, குடிச்சு வரிச்சிட்டு கிடக்குற, உனக்கு என்ன நடக்குது பாருன்னு சொல்லல. போயிட்டு வந்த உடனேயும் சொல்லல, ஏன்னா அவன் போதையில இருக்கான், குடி போதையில. எல்லாம் தெளிஞ்ச பிறகு அவன்கிட்ட பேசுறாங்க. கர்த்தர் அவனை அடிக்கிறாரு. 10 நாள் கழிச்சு அவன் செத்து போறான். இதுதான் அவுட்லைன். இத சினிமால சொன்னீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதும் போது ஒன்லைன் வாங்க. நீங்க ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க வேற ஸ்கிரிப்ட், டைரக்ஷன், கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் 4 நீங்க பண்ணணும். ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன்னா இன்வெஸ்ட் பண்ற ப்ரொடியூசர் உங்களுக்கு கூப்பிட்டு கதை கேட்பாங்க. அதை எடுத்த உடனே நீங்க 2 மணி நேரம் கதை சொல்ல முடியாது. முதல்ல ஒரு ஒன்லைன் சொல்லணுங்க. ஒன்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த கதையை சொல்லணும். இப்ப சொன்னேன் பாருங்க, நான் அந்த அபிகாயில பத்தி அது ஒன்லைன் இருக்கு பேர், அதான் ஸ்கெலிட்டன் மாதிரி. அந்த ஒரு 10 நிமிஷத்துல ஒரு கதை சுருக்கு மாதிரி, சினாப்சிஸ் மாதிரி சொல்லணும். அது அந்த ப்ரொடியூசருக்கு இம்ப்ரெஸ் ஆனாதான் அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கதை சொல்லுங்கன்னுவாங்க. அந்த 1/2 மணி நேரம் கதை சொல்ல முடியுதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 2 மணி நேரத்துக்கு வருவாங்க. அது மாதிரி ஒரு ஒன்லைன் நான் சொன்னது. அவன்கிட்ட பாத்தீங்கன்னா கஞ்சத்தனம் இருக்குது, அந்த உதவி செய்யணும்ன்ற எண்ணம் இல்லை, ஒரு கஞ்சத்தனம் இருக்குது, கருமித்தனம் இருக்கு அவன்கிட்ட. ஒரு பிராட் மைண்ட் இல்லை நாபால்கிட்ட. புத்தி இல்லை. புத்தி இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறான் அந்த மூமெண்ட்டை, அந்த சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறான். அதுல எப்படி அவன் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு தெரியல. அவன் என்ன செய்யணும்ன்றத அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறான். விவேகம் இல்லை. விவேகம்னா பின்னாடி நடக்க போறத முன்னாடியே யோசித்து பார்க்கறதுதான் விவேகம். அது இல்லை அவன்கிட்ட. நிதானம் இல்லை, காரியங்களை நிதானிக்க மாட்டேங்கிறான். அவன் யாரு, தாவீது யாரு, இப்ப என்ன கேட்கிறான், அவன் உன் சொத்துல பாதி கேட்கல, உன் ராஜ்யத்துல பாதியை கொடுன்னு கேட்கல, நீ ஆட்டை அடிக்கிறீங்களா அந்த பாதி ஆடை எனக்கு அடிச்சு கொடுன்னு கேட்கல. அவர் கேட்கறது சாப்பாடு கேட்கிறாரு. அதுவும் இனிமே வர நாட்கள் அவர் உன் கூட தங்கிடுறேன், நீதான் எனக்கு சாப்பாடு போடணும், திரும்ப நான் அரண்மனைக்கு போறது வரைக்கும் அப்படின்னு சொல்லல. இதெல்லாம் யோசித்து பார்க்காம, பல விதத்துல யோசித்து பார்க்காம அவன் நடந்துக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட ஒவ்வொரு நாளும் இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுதான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கருமித்தனம் உள்ள, ஒரு மனிதாபம் இல்லாத ஒரு மனுஷனை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றதான் அவங்கள்ட்ட நம்ம ஸ்பெஷலா பாக்குறோம். ஒவ்வொரு நாளும், எவ்ரி மூமெண்ட், ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் இப்படிப்பட்ட மனுஷனோட அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அதை நீங்க யோசித்து பார்க்கணும். அதுதான் நமக்கு ப்ராஃபஸி. பைபிளை பல்வேறு விதங்களை நம்ம மெடிடேட் பண்ணலாம். நாபால்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இதை பார்க்கலாம், டேவிட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம், அபிகாயில்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். நம்ம அபிகாயிலுடைய இங்க மெயின் கேரக்டர் அபிகாயில் தான் இல்லை, அதனாலதான் அபிகாயில் எடுத்து பேசுறேன் நான். இவங்கதான் அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றாங்க. டேவிட்டுடைய பார்ட் அங்க டேவிட எப்படி ஆக்ட் பண்றாருன்றத
அபிகாயில் தான் டிசைட் பண்றாங்க, போய் அவரை நிறுத்துறாங்க. அதே மாதிரி நாபால்கிட்ட சொல்லாம இவங்க தான் ஆக்ட் பண்றாங்க. அங்க நாபால் வந்து தவறான வழியில அதை ஆக்ட் பண்றான் அந்த சிச்சுவேஷன்ல. சோ இப்படிப்பட்ட இடத்துல அபிகாயில் தான் கீ பர்சன் இதுல. அப்ப அபிகாயில் வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு அது மெசேஜ். அது ஏன்னா வரது வரட்டும், என்ன நடக்குதோ நடக்கட்டும், என்ன அடிச்சா அடிச்சு சாகட்டும், தாவீதை அடிச்சா சாகட்டும். இந்த ஆளு இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வர்றார், அல்லேலூயா அப்படின்னு சொல்லல. ஏன்னா சமீபத்துல ஒரு சகோதரன் வந்து ரொம்ப சுகவீனமாகி ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தாரு. எல்லாரும் பயந்தாங்க, அவங்க மனைவி எவ்வளவு எப்படி தாங்கிக்குவாங்களோ. ஏன்னா ரொம்ப பெரிய வயசெல்லாம் இல்லை, இறக்க வேண்டிய வயசு இல்லை. அது கல்யாணம் ஆகி ஒரு 10-15 வருஷம் தான் இருக்கும். எப்படி தாங்க போறாங்களோ அந்த சகோதரி, அந்த மனைவி எப்படி தாங்க போறாங்களோ அந்த சகோதரனுடைய இறப்பன்னு சொல்லி எல்லாரும் யோசித்தாங்க. இறந்த பிறகு பாத்தீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை அந்த சகோதரிக்கு. ஒரு நார்மல் லைஃப், ஏதோ ஒரு பேர்டன் போச்சு, ஒரு சும போச்சுன்ற மாதிரி ஆயிட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு நினைச்சு பார்க்கவே. அவங்க திடமா இருக்காங்க. தாவீது வந்து சிக்லாக் அனுபவத்துல அமலேக்கியர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான், மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் பிடிச்சு போயிட்டாங்க அமலேக்கியர். தாவீது வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அதோட பெரிய சோர்வு கூட இருந்து அவருக்கு அவ்வளவு நாளும் பாதுகாப்பா இருந்தவங்களே என்ன பண்றாங்க, தாவீதை கல்லெறிஞ்சு கொள்ளலாம்னு முடிவு பண்றாங்க. அப்ப சத்தமிட்டு அழுதார், தாங்க முடியல தாவீதால. கூட இருக்கவங்க யாரை நம்பியிருந்தாங்களோ அவங்களே இப்ப எதிராயிட்டாங்க. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். கர்த்தர் இருக்கிறார், எனக்கு எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் இருக்கிறார். யோபை போல, யோபை விட்டு எல்லாம் எடுக்கப்பட்டாலும் கர்த்தர் கூட இருந்தார். அப்படி போல கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டார் அப்படின்னு இருக்கு. அப்படி போல அந்த சகோதரி கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டார்கள். அப்படி இல்லை, அவங்க ஸ்பிரிச்சுவலா இல்லை, ஆண்டவருக்குள்ள இல்லை, சும்மா பேருக்கு கிறிஸ்தவங்க. ஒரு தொல்லை போச்சுன்ற மாதிரி. ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னா, அவர் தனக்கு முடிவு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த நோய் வந்து நிச்சயமா இறப்புதான் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்களுக்கு என்னென்ன பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் சேர்க்கணுமோ சேர்த்து வச்சிட்டாரு. வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, எந்தெந்த விதத்துல அவங்களுக்கு சேமிப்பு உண்டாக்கணுமோ அவங்க லைஃப் முழுக்க அதை வச்சு வாழ்ந்துடலாம், அந்த அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு இறந்துட்டாரு. சோ அவங்களுக்கு வந்து அது போதுன்னு இருந்துட்டாங்க. ஆனா ஒரு புருஷனுடைய இடத்த எதுவும் நிரப்ப முடியாதுன்றது அவங்களுக்கு இப்ப தெரியல, இனிமேதான் தெரிய வரும். இல்லைன்னா ஆண்டவரையே ஒரு திருமணம்ன்ற ஒரு காரியத்தை நிர்ணயிக்கணும். ஆதாம் வந்து எனக்கு தனியா இருக்கிறேன், எனக்கு ஒரு துணை வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆண்டவர் தான் பார்த்தாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கணும்னு சொல்லி ஏவாளை உருவாக்கி கொடுத்தார். அவனுக்கு ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உருவாக்கி கொடுத்தார். திருமணம்ன்றது ஆண்டவர் உண்டாக்குனது. திருமணம் செய்யாம இருக்கிறதுன்றது அது தேவ சித்தமா இருந்தால் மாத்திரம் பண்ணணும். ஏன்னா நம்ம அன்னகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வேதம் சொல்லுது, சிலர் அன்னகர்களாகவே பிறப்பிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரியே ஆண்டவர் உருவாக்குவார். சிலர் ஊழியத்து நிமித்தம் அன்னகராக்குவாரு. அவங்களுக்கு திருமணம்ன்றது இல்லாம அவங்க தனிச்சே இருக்க வைப்பாரு. அது மாதிரி கிடையாது இவங்களுடைய வாழ்க்கை. இந்த நான் சொல்றக்கூடிய சகோதரியுடைய வாழ்க்கை, அவங்களுக்கு திருமணம் ஒண்ணு பண்ணி கொடுத்திருக்கிறார், எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவங்க என்னன்னா, உங்களுடைய இது வந்து நம்மளுக்கு பணம் சொத்து இருந்தா நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம், ஒரு மனுஷன் ஒரு புருஷன் ஒண்ணு அவசியம் இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா கணவன் மனைவின்றத உருவாக்குனவர் கர்த்தர், அந்த பிரமாணத்தை. அப்ப நமக்கு வந்து இப்ப அபிகாயிலுக்கு ஒரு நாபால் மாதிரி நிறைய பேருக்கு இருக்கலாம். தன்னை புரிஞ்சுக்காத ஒரு ஹஸ்பண்டா இருக்கலாம், தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இல்லாம ஹஸ்பண்ட் இருக்கலாம். இல்லைன்னா சில பேருக்கு ஃபேமிலியில இருக்க யாரோ ஒருத்தர் நாபாலை போல இருக்கலாம். சில ஆபீஸ்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் நாபாலை போல இருக்கலாம்.
அக்கம் பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் நாபாலை போல இருக்கலாம். அதுதான் இது சொல்றாரு, இந்த ப்ராஃபஸின்றாரு. அப்ப அந்த நாபாலோட நம்ம எப்படி ஈச் அண்ட் எவ்ரிடே ஹவு வி ஹவ் டு மூவ் வித் தட் நாபால்ன்றதுதான். நாபால்கள் நமக்கும் இருப்பார்கள்ன்றதுதான். ஆனா அபிகாயில் எப்படி இருந்தாங்கன்றத பார்க்கும்போது நமக்கு அவங்க ஃபோர் மாடல் எப்படி இருந்திருப்பாங்க. அவன் இப்படி இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணல, ஓடி போகல. அந்த நாபாலை விட்டுட்டு ஓடி போகல. நாபாலை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கல. உன்னை போய் கட்டினம் பாரு, நான் வேற யாரும் கட்டிட்டு போயிருக்கலாம், உன்னை போய் நான் கட்டிட்டு இவ்வளவு கஷ்டப்படணுமான்னு சொல்லல. சலிச்சு போகல, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகல, டிப்ரெஷனுக்குள்ள போகல. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா இருக்கும். அண்ணாளுக்கு பாக்குறோம், அழுகுறாங்கன்னு பாக்குறோம். இருதயத்தே கண்ணீராக கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஊட்டினார்கள்னு பாக்குறோம். ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் பண்ணாங்க, பொருத்தனம் பண்ணாங்க எல்லாம் பாக்குறோம். அபிகாயிலுக்கு அப்படின்லாம் சொல்லல. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் யோசேப்பு படிக்கிறது போல இருந்தது. அபிகாயில படிக்கும் போது யோசேப்பு ஜெபித்தார், அவர் உபவாசம் இருந்தார், அவர் கர்த்தர் அவரோடு இடைப்பட்டார், தரிசனமானார், சொப்பனம் மூலமாக பேசினார் மட்டும்தான் இருக்குது. ஆனா கர்த்தருக்கும் யோசேப்புக்குள்ள உறவை பத்தி அங்க பெருசா சொல்லப்படல. அவர் சொல்றார், சொப்பனத்தை கொடுக்கறதும் கர்த்தர், சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்றதும் கர்த்தர்ன்றார். அந்த இடத்துலதான் கர்த்தரை ஃபோக்கஸ் பண்றாரு. நான் அபிகாயில பாத்தீங்கன்னா கர்த்தர்னே இல்லை. எஸ்தர் புஸ்தகத்திலே அப்படி இல்லை. கர்த்தர்னோ தேவனோ எதுவுமே இல்லை. அபிகாயில் ஜெபிச்சாங்க அப்படிலாம் இல்லை. அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஒரு மூவ்மெண்ட்டை பார்க்கும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்ப இவங்க அபிகாயில் எப்படி ஏன் அப்படி நடந்துகிட்டாங்கன்னா, அந்த புத்தியை கொடுத்த கர்த்தர் சொல்றாரு மகா புத்திசாலின்ற. ஏன்னா இந்த மாதிரி நடக்கணும்னா ஒரு ஹியூமனிட்டி லவ் கிடையாது. இது ஒரு மனிதாபிமானத்துல வந்த அன்பு கிடையாது அபிகாயிலுக்கு. ஏன்னா நம்ம நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல பாக்குறோம், குணசாலியான ஸ்திரியை பத்தி ஏழைகளுக்கு உதவி செய்தான்னு இருக்குது. அப்படி போல அபிகாயில் ஏழைகளுக்குலாம் உதவி செய்யற மாதிரி இல்லை. ஏன்னா அவன் ஹஸ்பண்ட் அதுக்கெல்லாம் விடுற மாதிரி இல்லை. நிறைய வீடுகள்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இத்தனை வருஷம் ஊழியத்துல நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா மனைவிமார்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட அந்த ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனா புருஷன்மார்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது. இவங்க போராடுவாங்க, சொல்லுவாங்க, பிரதர் சாரி பிரதர், உங்க கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு உங்க ஊழியத்துக்கு, ஆனா என் புருஷனுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லை பிரதர். ரட்சிக்கப்படுறது அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு மேல அபிஷேகம் ஒண்ணு இருக்குது. நம்ம வரைக்கும் அபிஷேகம் பேசுறதுனால அந்த அபிஷேகத்தை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அழகா பெனிகின் அழகா சொல்லியிருப்பார். நம்ம அனாயிட்டிங் பேசாம ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர்ன்றார் பேதுரு. ஆண்டவர் நமக்குள்ள வந்தால்தான் இந்த குடுக்கணுன்ற எண்ணம் வரும். அந்த குடுக்கணுன்ற எண்ணம் வருதுனாலே அது தேவ அன்பு வந்தாதான் அப்படி வரும். ஹியூமனிட்டி பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் ஹியூமனிட்டின் கிரவுண்ட்லதான் ஆப்ரேட் ஆகுறாங்க. அனாயிட்டிங் இல்லாத கிறிஸ்டியன்ஸ் ஹெல்ப் பண்றதெல்லாம் என்ஜிஓஸ் பண்ணுவாங்க, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுவாங்க, லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், இன்னும் நிறைய என்ஜிஓஸ் இருக்கு, அவங்க பண்ணுவாங்க. முதியோர் இல்லத்துல போய் கொடுக்கறது, அனாதை இல்லத்துல போய் கொடுக்கறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு போய் உதவி செய்யறது அப்படின்ற காரியம். இது தேவ அன்பு இருந்தால் ஒழிய இந்த மாதிரி காரியத்தை செய்ய முடியாது. அபிகாயில்கிட்ட இருந்தது அவங்க ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்துட்டு என்ன பண்ணிருக்கலாம், அந்த இடத்த விட்டு போயிருக்கலாம், நான் வாழ விட்டு போயிருக்கலாம், என்னோட வாழ முடியாதுன்னு. கரெக்டா தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஹஸ்பண்டோட யார் இருக்க முடியும்னு லாஜிக் கரெக்டா தான் இருக்கு, ரீசன் கரெக்டா தான் இருக்குது. ஆனா இவங்க வாழ்ந்தாங்கன்றது யோபு மாதிரி. யோபு கஷ்டம் எதுக்கு படணும்னு சொல்லிட்டு அந்த லைஃப் விட்டு எஸ்கேப் ஆகி வரல. அவர் அதுக்கான ரூட் சொல்றாங்க அவங்க ஒய்ஃப். ஆண்டவர்ன்ற சொல்ற ஆண்டவர் நான் அப்படியே கஷ்டப்படுறேன், ஆண்டவரே இல்லைன்னு சொல்லி மறுதளிச்சிரு, ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், பேசாம செத்து போயிருயான்றாங்க. அபிகாயில் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு அவங்க ஓடி போகல,
அப்ப இவங்க எப்படி இவங்க தன்னை ஸ்டேபிளா இருந்தாங்கன்னா, ஆண்டவர் இல்லாம அப்படி இருக்க முடியாது. ஆண்டவர் கூட இருந்திருக்கிறார். ஆண்டவர் கூட இருந்ததுனாலதான் இவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எஸ்தரை போல. இவங்க தாய் தாப்பனை பத்தி எல்லாம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. உற்றார் உறவினர் பத்தி எல்லாம் எதுவுமே டீட்டெயில் இல்லை. அனாதை போலதான் தனிச்சுதான் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார். நம்ம இப்படி இருக்கக்கூடாது. நம்ம இது ஆண்டவர் கொடுத்த புருஷன். இந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தது. இவரோட நம்ம வாழணும். அது தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி ஹவு டு ஹேண்டில் த பீப்புள் அண்ட் த சிச்சுவேஷன்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஹவு டு ஹேண்டில் டேவிட், ஹவு டு ஹேண்டில் ஹிஸ் ஹஸ்பண்ட், நாபாலை எப்படி கையாளணும், டேவிடை எப்படி கையாளணும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன்ல எப்படி மூவ் ஆகணும், இதுதான் நம்மளுக்கு ப்ராஃபஸி. அவங்க நிச்சயமா ஆண்டவரை தேடுகிறவங்களா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவங்களா இருந்திருக்கணும். இல்லைன்னா அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இது எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஹியூமன் பீயிங்கா காமிக்கிறார். நம்ம ஒரு இன்சிடென்ட் வச்சு இட போடக்கூடாது. டே டு டே லைஃப் எப்படி இருந்திருக்கணும்ன்றத பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அவன் குடிச்சு வெறிச்சிட்டு இருக்கான். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, ப்ரே பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஆண்டவரே இவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்னு ஜெபிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிச்சயமா நீங்க மாத்துவீங்க, இவரை நிச்சயமா நீங்க மாத்துவீங்க. நான் இவர் இப்படி விட்டுற மாட்டீங்க. தேவ அன்பு, உங்களுடைய அன்பு மேலானது. இந்த மனுஷனை சிருஷ்டித்தது நீங்க, எனக்கு ஹஸ்பண்டா நீங்க இவரை கொடுத்தது நீங்க, என்னைய ஒய்ஃபா அவருக்கு நீங்க இணைச்சது நீங்க, கணவன் மனைவியுமா எங்களை நீங்க இணைச்சது நீங்க. நிச்சயமா இதுல ஒரு மாற்றத்தை செய்வீங்க. இது பல காரியங்கள், இது சிச்சுவேஷனை மாத்துவீங்க, எனக்குள்ள அந்த பக்குவத்தை தருவீங்க. தாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இவரோட நான் வாழ்வதற்கான எனக்கு அந்த அந்த சகிப்புத்தன்மையை தாங்க, அந்த டாலரன்ஸை தாங்க, அந்த பொறுமையை தாங்க. இதுதான் லெசன், இதுதான் மெசேஜ், இதுதான் ப்ராஃபஸி. நமக்கு நம்ம லைஃப்ல நமக்கு எல்லாமே நம்மளுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவர் செய்வாரு. ஆனா நம்மள இந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க உலகத்துலன்றதான் காமிக்கிறார். இது எல்லாம் பேஸ்ட் ஆன் செல்ஃப் வில், ஃப்ரீ வில், சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இவர் நாபால போய் ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அவரை வான் பண்ணிருக்கலாம் இல்லையா? லாபானுக்கு சொப்பனத்துல போய் வான் பண்றார், நீ யாக்கோபு மேல கை வச்சிடாத அப்படின்ட்டு. அபிமேலக்கு ராஜாவுக்கு போய் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறாரு ஆபிரகாம் காரியத்துல. அது மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்கலாமே. ஏன்னா இங்க நம்ம அபிகாயில போல நம்ம இருக்கணும்ன்றதுக்குதான், வெதர் மேல் ஆர் ஃபீமேல். அது நம்ம யாரா இருந்தாலும் அபிகாயில போல. இப்ப ஆபீஸ்ல எனக்கு அப்படியெல்லாம் சிச்சுவேஷன் வந்திருக்கு. நான் தூர்தர்ஷன்ல இருக்கும்போது எனக்கு மேல சுப்பீரியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலையே பார்க்காம சம்பளம் வாங்கிட்டு போலான்னு பார்ப்பாங்க. கூட இருக்கவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுடைய மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும். எதுக்கு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எதுக்கு நம்ம சம்பளம் வாங்கணும்? கஷ்டப்படாமலே சம்பளம் வாங்கலாம், அப்புறம் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல பாக்குறோம், ஒருவன் தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றவனை பார்த்துக்கிட்டே இரு. அவன் எப்படி இருப்பான்? அவன் ஆர்டினரி பீப்புளுக்கு முன்னாடி அவனை நிறுத்த மாட்டேன். நான் அவனை அதிகாரத்துல உள்ளவங்களோட அவனை கொண்டு போய் நிறுத்துவேன்ற. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் உங்க வாழ்க்கையில, பர்சனல் லைஃப்ல, உங்க குடும்பத்துல, நீங்க வேலை பார்க்குற இடத்துல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கடுமையா நடந்தாலும் நீங்க அந்த இடத்துல பொறுமையா நீங்க திறம்பட வாழ்ந்தீங்கன்னா, ஒய்ஃபா இருந்தீங்கன்னா பெஸ்ட் ஒய்ஃபா இருக்கணும். அதுதான் காமிக்கிறார். அபிகாயில பெஸ்ட் ஒய்ஃப். ஒரு பெஸ்ட் டீச்சர் எப்படி சொல்லுவீங்க? நல்லா படிக்கிற ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்குறவனை பத்தி கவலை இல்லை.
இவன் வந்து ஃபெயில் ஆயிருவான், இவன் பாஸே பண்ண மாட்டான், இவன் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்து வாரான்றவனை ஒரு டீச்சர் போய் அவனுக்கு கத்து கொடுத்து அவனை பாஸ் பண்ண வச்சு அடுத்தடுத்து அவனை மேல கொண்டு வரும்போது அவங்கதான் பெஸ்ட் டீச்சர். நீங்க டிஃபிகல்ட்டான பர்சனோட வாழ்ந்து அவங்கதான் பெஸ்ட் ஒய்ஃப். அதான் பெஸ்ட் மதர்னு யாரு? பிள்ளைகளை முன்மாதிரியா இருந்து நடத்தணும், அதான் முக்கியம். நான் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு மூத்த ஊழியக்காரர், ஒரு பிரபலமான ஊழியக்காரர், அவர் ஒரு வீட்டுக்கு திடீர்னு போயிருக்கிறார். ஊழியத்துக்கு போற வழியில அவங்க வீடு இருந்திருக்குது, தெரிஞ்சவங்க வீடு. அவங்கள வந்து அவங்க வீட்டுல போறதில்லை, இதான் அவங்க வீடுன்னு காமிச்ச உடனே அவரு போயிட்டு போலான்னு இறங்கி போயிருக்கிறார். காலிங் மேல அடிச்சா ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 5 வயசு தான் இருக்குமா, அது வந்து கதவை திறந்திருக்கு. அது வந்து ஸ்தோத்திர அங்கிள் இருக்குது. இவரும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உள்ள போயிருக்கிறாரு. போன உடனே உட்காருங்கன்னு இருக்குது. உட்காருங்க, அம்மா அப்பா உள்ள இருக்காங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன், உட்காருங்கன்னு இருக்கு. ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்டிருக்கு. இவர் வந்து சொல்றாரு, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த 5 வயசு புள்ள வந்து ஒரு மெச்சூரிட்டியோட நடந்துக்குது. பெரியவங்க மாதிரி உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு இருக்குது, உட்காருங்கன்றுச்சு. ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேக்குது. இன்னொன்னு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அம்மா அப்பா வந்துருவாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன், பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லுது. இவ்வளவு நல்லா வளர்த்துருக்காங்கன்னு பார்த்தாராம். அதுக்கப்புறம் என்ன யாருன்னு தெரியுதான்னு கேட்டாராம். தெரியும் சார். எப்படி தெரியும்னா, நான் டெய்லி டிவியில எங்க அம்மா அப்பா பார்ப்பாங்க உங்க மெசேஜ, நீங்க பேசுறத கேட்பாங்க. அவர் சொல்றாரு, அந்த பிள்ளை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. சோ நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்குதா? நம்ம பிள்ளைங்க அப்படி வளர்த்துருக்கோமான்ற. இங்க அபிகாயில் குழந்தையெல்லாம் இருந்த மாதிரி இல்லை, அவங்க நாபால குழந்தை மாதிரி பார்த்திருக்கிறாங்க. நாபாலோட குழந்தை மாதிரி இருந்து அவரை வந்து தாய் ஸ்தானத்துல இருந்து அவரை பார்த்திருக்காங்க. ஏன்னா இவர் எனக்கு கத்தர் கொடுத்த புருஷன், இது கத்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நான் வாழணும், இவரோட நான் வாழணும்ன்றது கத்தருடைய சித்தம். பவுண்ட் டு லீவ் இல்லை. ஆண்டவரே கேட்டிருப்பாருன்னு வைங்க, ஒருவேளை ஆண்டவர் கேட்டிருப்பாருன்னு வைங்க அபிகாயில்கிட்ட, நீ இவரோட வாழ்றியா இல்ல நீ வெளியே போறியான்னா, இல்ல ஆண்டவரே உங்களுடைய சித்தம், நீ இவரை கொண்டாந்துருக்கீங்க, அவரோட வாழ்றேன், ஏன்னா நீர் என்னோட இரும், நீர் என்னோட இரும். அதுதான் நம்ம கேட்க வேண்டியது. எஸ்வே நீர் என் குடும்பத்துல இரும், என்னோட குடும்பத்துல நீங்க இருங்கப்பா, என்னோட நீங்க இருங்கப்பா, நீங்க இருந்தா போதும், நான் திடமா ஆயிருவேன், நான் திடமா ஆயிருவேன், நான் திடமா இருப்பேன் ஆண்டவரே, என் புருஷனோட நான் இருந்தா நான் திடமா இருப்பேன். நீங்க இருந்தீங்கன்னா நான் திடமா இருப்பேன், என் புருஷனோட நான் இருந்துருவேன், நான் கோப்பம் பண்ணிக்குவேன், நான் நீங்க என் கூட இருங்கன்னு கேட்கணும். இதுதான் மெசேஜ். அபிகாயில் பார்த்தீங்கன்னா எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணல, அமைதியா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் நோட் பண்ணது அதுதான், அமைதியா இருக்கிறாங்க. அவங்க கோபத்தை காமிக்கல, நாபால்கிட்ட டிஸ்சாட்டிஸ்பாக்சனை வெளிப்படுத்தல, ஏதோ இது விதி ஃபேட் எனக்கு தலையில எழுதிருக்கு என்ன பண்றது அப்படின்னு ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அப்படிலாம் இருக்கல. திகைச்சு போகல, ஐயோ என்ன பண்ண போறேன்னு திகைச்சு போகல, அப்படி ஃப்ரைட்டன் ஆகல. எப்படி இது, இதான் சிச்சுவேஷன், இப்படித்தான் இவர், இதுல நான் வந்து இப்படி போகணும்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாளுக்கு ஆதரவா ஒரு புருஷன் வந்து ஆதரவா பேசுறாரு, ரூத்துக்கு ஆதரவா நகோமி அங்க பேசிட்டு இருக்கிறாங்க, எஸ்தருக்கு கூட மொர்தேகாய் ஆதரவா பேசுறாரு. ஆனா அபிகாயிலுக்கு யாரும் கிடையாது, கர்த்தர் தான் இருக்கிறாரு. கர்த்தர் என்ன கொடுக்குறாருன்னா ஞானத்தை கொடுக்கிறார், விவேகத்தை கொடுக்கிறார், சகிப்புத்தன்மையை கொடுக்கிறார், பொறுமையை கொடுக்கிறார், கொடுத்து வழி நடத்துறார். நம்ம சூழ்நிலையை மாத்துவார் கர்த்தர். அதுதான் அவங்களுடைய நம்பிக்கையா இருந்திருக்கும். சூழ்நிலையை மாத்துவார், என் ஹஸ்பண்டை மாத்துவார். நாம எப்படி ரியாக்ட் பண்றோம் தான் முக்கியம். நம்ம ப்ரே பண்ணும் போதும் நம்ம அப்படிதான் ப்ரே பண்ணணும். ஆண்டவரே இந்த சிச்சுவேஷனை மாத்தி போடுங்க அப்படின்னு மட்டும் ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே அந்த அகித்தோப்பலின் ஆலோசனை அதமாக்கி போடுங்க அப்பா, எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகணுங்கல்ல, எனக்கு எதிராக வருகிற எல்லாருடைய ஆலோசனைகளை யோசனைகளை அதமாக்கி போடும், பைத்தியமாக்கி போடுங்க. எல்லாத்துக்கும் மேல என்ன ப்ரேயர் பண்ணணும்னா, ஆண்டவரே ஐ ஹாவ் டு ரியாக்ட்,
நான் எப்படி நடந்து கொள்ளணும் எனக்கு கத்துக் கொடுங்க ஆண்டவரே. நான் எப்படி இதுல நடக்கணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் இவங்ககிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணும், அவங்கள்ட்ட எப்படி நான் நடந்து கொள்ளணும், இந்த சூழ்நிலையை நான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு கிருபை செய்யுங்க. ஏன் இந்த மாதிரி எனக்கு வந்திருக்குது, ஏன் இது டிலே ஆகுது, ஏன் எனக்கு இந்த சேஞ்ச் நடக்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வரல, எதனால இதை அனுமதிச்சீங்க, எதனால இந்த வியாதியை அனுமதிச்சீங்க, எதனால இந்த கஷ்டத்தை அனுமதிச்சீங்க, எதுக்காக இந்த சூழ்நிலை எனக்கு அனுமதிச்சீங்க, ஆண்டவரே இது தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன் எனக்கு தாரும் ஐயா. வின்னிங் த பீப்புள் கிடையாது, வின்னிங் த சிச்சுவேஷன் ரொம்ப முக்கியம். நம்மளை வின் பண்ணணும், முதல்ல நம்மளுடைய எமோஷன்ஸை வின் பண்ணணும். நான் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே, நீங்க பேசுங்க என்னோட. ஏன்னா என்னுடைய அறிவு குறைவுள்ளது. ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு சிச்சுவேஷன் வருது, நான் தைரியமா இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க, மேற்கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தாருங்க, எனக்கு பலன் தாருங்க. நான் எப்படி யோசிக்கணும், எப்படி உணரணும், நான் எப்படி இதுல இமேஜின் பண்ணி பார்க்கணும், எந்த கோணத்துல எல்லாம் நான் பார்க்கணும், நான் வேரியஸ் டைமென்ஷன்ல பார்க்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கணும். தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிறார், தன்னை தயார்படுத்தி இருக்கிறார், அதுதான் முக்கியம். அப்படி இதுதான் பெண்களுக்கான தீர்க்க தரிசனம். யோசிங்க, செயல்படுங்க. யோசிக்கணும். நிறைய பேர் இன்னும் யோசிக்காமலே செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க, அதனாலதான் பிரச்சனை வருது. எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுத்துடுறாங்க, கோபப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க, உடனே தன் கோபத்தை வெளிப்படுத்துறதுல அதை ஆக்ஷன்ல கொண்டாந்துடுறாங்க. அவங்க தீவிரித்து செயல்பட்டாங்கன்னு இருக்குது. தீவிரித்து அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். அபிகாயில் தீவிரித்து தாவீதை பார்க்க போனாங்கன்னு இருக்குது. இந்த தீவிரித்துன்ற வார்த்தை எங்கெல்லாம் இருக்கு கேட்டீங்கன்னா, யோசேப்பை தீவிரித்து அவரை தயார்படுத்தி பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் இருக்குது. இந்த தீவிரித்துன்ற வார்த்தை இங்கேதான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அபிகாயில் தீவிரித்து செயல்பட்டாங்கன்னு. அவனா தீவிரித்து செயல்படணும்னா நல்லா யோசிச்சுட்டு பண்ணணும், யோசிக்காம பண்ணக்கூடாது, யோசித்து பண்ணணும். நீங்க யோசிக்கணும், இந்த சிச்சுவேஷன்ல நான் இப்ப பேசலாமா, என் புருஷன் இப்ப நான் பேசலாமா. ஈச் அண்ட் எவ்ரிடே அமைதியா இருந்திருக்காங்க. அபிகாயில் பாத்தீங்கன்னா அவங்க அமைதியா இருந்திருக்காங்க, அதுதான் முக்கியம். அவங்க அந்த நாள்ல அவ பேசல அப்படின்ற வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்றார். போதையில இருக்கும் போதும் பேசல, போறதுக்கு முன்னாடி சொல்லல, தாவீதை பாரு இப்படி பண்ணிட்ட பார், என்னெல்லாம் பண்ணிட்ட பார், உன்னால எவ்வளவு கஷ்டம் பார், கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருக்கலாம்ல பாரு, உன்னை வந்து அடிக்க போறான் பார் அப்படின்னு சொல்லல. தன்னோட எமோஷன்ஸ் அங்க எக்ஸ்பிரஸ் பண்ணல. போயிட்டு வந்துட்டு தாவீதை திருப்பி அனுப்பிச்சிட்டு இங்க வந்து நான் தான் உன்னை காப்பாத்தினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லல. அமைதியா இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம், என்ன அர்த்தம்? இவங்க அமைதியா இருக்காங்கன்னா கர்த்தர் செயல்படுறார், கர்த்தர் செயல்படுறார், ஆண்டவரே அவரை டீல் பண்ணுவார். அப்ப இவங்க ஆண்டவர்கிட்ட தான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. நீங்களே அவரை ஹேண்டில் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு நான் எப்படி நடக்கணுன்ற எனக்கு கத்துக் கொடுங்க. அஸ் அ ஒய்ஃப், ஒரு மனைவியா இருந்து நான் எப்படி நடக்கணுமோ அதை எனக்கு கத்துக் கொடுங்க. நீங்க அவரை ஹேண்டில் பண்ணுவீங்க, நீங்க இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவீங்கப்பா. நீங்க தான் எல்லாத்துக்கும் மேல நீங்க தான் இருக்கீங்க. அது லெனிலி பிளாங்க் அழகா பாடியிருப்பாரு, அபவ் ஆல். பாட்டு அருமையான பாட்டு, மைக்கேல் ஸ்மித் பாடியிருக்கிறாரு. ஆனா லெனிலி பிளாங்க் பாடும்போது அந்த அபவ் ஆல் இந்த பாட்டை வந்து அதோடைய அர்த்தம் தெரியும். எல்லாத்துக்கும் மேல நீங்க இருக்கீங்கப்பா. God is in control. எனக்கு என்னுடைய என்னென்ன நடக்குதோ இதை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. இது எல்லாத்துக்கும் பின்னால நீங்க இருக்கிறீங்க, அதை நம்ம கத்துக்கொள்ளணும். நீங்க எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் பின்னால ஆண்டவர் இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட மனுஷனை பார்த்தாலும் அந்த மனிதர்களுக்கு பின்பாக ஆண்டவர் இருக்கிறார். கோலியாத்தை பார்க்க கூடாது, கோலியாத்துக்கு பின்னால் ஆண்டவர் இருக்கிறார். கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் பார்க்கக்கூடாது, அந்த காற்றுக்கும் கடலுக்கும் பின்னால கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார்ன்றத பார்க்கணும். அது கத்துக்கிட்டீங்கன்னா போதும். இது வந்து நம்மளை டியூன் பண்றது இது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா இது டியூன் பண்ணிட்டோம்னா நம்ம யாரும் நம்மளை அஃபெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும், நம்மளை சப்போர்ட் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும். நம்மளுக்கு அப்போஸ் பண்ணி நிற்பாங்க, நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இக்னோர் பண்ணுவாங்க.
அப்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஹியூமன் பீயிங், நமக்குன்னு எமோஷன்ஸ் இருக்குது. நம்மளை அவங்க எதிர்த்து நிற்கும் போதும், நம்மளை அவங்க தவிர்க்கும் போதும், புறக்கணிக்கும் போதும், அவமானப்படுத்தும் போதும் அந்த நேரம் தான் ஆண்டவர் நம்மளுக்கு தேவை. அதனாலதான் நம்ம டெய்லி பிரேயர்ல நீர் என் அடைக்கலம், நீர் என் கேடயம், நீர் என் தஞ்சம், நீர் என் துருகம், நீர் எனக்கு கோட்டையா இருக்கிறீர், அரணா இருக்கிறீர், அக்கினி மதிலா இருந்து என்னை காத்து கொண்டு இருக்கிறீர், நீர் என்னோட கூட இருக்கிறீர். தானியலோடும் தாவீதோடும் யோசேப்போடும் மோசேயோடு கூட இருந்தது போல, எஸ்தரோடு ரூத்தோடு இருந்தது போல என்னோடு கூட நீர் இருக்கிறீர் அப்பா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருந்தது போல என்னோடு கூட நீர் இருக்கிறீர் அப்பா. நன்றி நன்றி, நான் தனிமையா இல்லராக, ஐ எம் நாட் அலோன். இயேசுவே நீர் என்னோட கூட இருக்கிறீர் அப்பா, என்னோட கூட இருக்கிறீர். அதை சொல்லி சொல்லி நம்ம என்ன சொல்லணும்? ரோமர் 10:9-10 பவுல் சொல்றார் பாருங்க, இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அதை அறிக்கை பண்ணணும்ன்றார். நான் கன்ஃபர்ஸ் பண்றது, என் ஃபெய்த்தை நான் கன்ஃபர்ஸ் பண்றது, என் காதுகள் முதல்ல கேட்கணும், என்னுடைய ஃபெய்த்தை நான் ஆக்டிவேட் பண்ணணும். அப்ப இவங்க 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 நீ ஏத்துக்கடலையே, இவங்க நீ புறக்கணிக்கிறாங்க, அது எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாங்க. இயேசுவே நீர் எனக்கு கூட இருக்கிறீர். யார் இருக்கா? ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், தேவாதி தேவன், சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? மனிதர்கள் தூற்றலாம், மனிதர்கள் என்னை மறந்து போகலாம், நன்றி இல்லாமல் போகலாம், நீர் இருக்கிறீரப்பா. அதனாலதான் நீங்க எங்க இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கர்த்தருடைய கணக்குல இருக்கிறது உங்க எஜமானன் இயேசு கிறிஸ்து தான். அவரு உங்களுடைய எல்லாத்தையும் கணக்குல வச்சிருப்பார். நீங்க ஒரு இடத்துல இருந்து நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அங்க ஏதோ மேல இருந்து உங்களுக்கு உயர்வு வரும்னு நினைப்பீங்க. கர்த்தர் பரலோகத்துல கணக்கு வச்சிருப்பார், வேற ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த உயர்வு வரும். சமீபத்துல ஒரு தாயார் சாட்சி சொன்னாங்க, அவங்க பொண்ணு வெளிநாட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது, ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த சம்பளம் பத்தல. பாத்தீங்கன்னா அங்க வாடிக்கையாளரா வரக்கூடிய ஒருத்தர் நோட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இந்த பொண்ணு ஹார்டர் பண்றத நோட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இந்த பொண்ணுக்கு அது தெரியாது, பல பேர் வர இடம் அது. அவர் பெரிய ஒரு தொழில் அதிர்பதராம், ஒரு பெரிய பிசினஸ் மேனாம், ரிச் மேனாம். அவரு ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டாராம், நீ எப்ப இந்த வேலையை விட்டு போகணும்னு நினைக்கிறியோ என்னுடைய ஆர்கனைசேஷனுக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாராம். பாருங்க, இந்த பொண்ணு அங்க வேலை பார்க்கறத யாரோ ஒருத்தர் பார்க்க வச்சிருக்கிறார், கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீங்க என்ன வேலை பண்றீங்க, எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு அதை ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்றத கர்த்தர் கணக்குல வச்சிருக்கார். அவர் உங்களுக்கு அந்த ரிவார்டை தருவார். நீங்க வேலையை விதைக்கிறீங்க, உங்க கடின உழைப்பை விதைக்கிறீங்க, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அறிவு, ஞானம் எல்லாத்தையும் விதைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் வேலையில மட்டும் உங்களுக்கு ப்ரொமோஷன் தர மாட்டார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகள் படிப்பின் மேல அந்த ஆசீர்வாதம் வரும். அதனாலதான் இப்படித்தான் ஆசீர்வதிப்பார்னு நினைக்காதீங்க. 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர், 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அறிக்க வைப்பார். ஆண்டவர் சாதாரணமா இடம்பெற்றக்கூடாது. அன்லிமிட்டெட் காட். நம்மளால காம்ப்ரிகேட் பண்ண முடியாது, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம், நம்ம வேண்டிக் கொள்வதற்கெல்லாம் மேலாக செய்கிற தேவன் அவர். அதனால அவரு பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற இதோட இருந்து பண்ணோம்னா போதும். அபிகாயில ஆண்டவர் மட்டும்தான் பார்த்தாருங்க. நாபால பார்க்கல, அவங்க தாவீதை பார்க்கல, சிச்சுவேஷனை பார்க்கல. ஆண்டவரை பார்த்தவங்க இதை எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. நீ ஆண்டவரை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். உன் ஹஸ்பண்ட் எப்படி, உன் பிள்ளைகள் எப்படி, உன் சிச்சுவேஷன் எப்படி, உன் ஆபீஸ் எப்படி, உன் சுப்பீரியர் யாரு, ஏன் அப்படி பண்றான், ஏன் உன்னை இரிட்டேட் பண்றான் டெய்லி, உன் சுப்பீரியர் எதனால உன்னை இன்சல்ட் பண்றான், எதனால இந்த மாதிரி ஒரு ஹார்டு வேலை உன் வாழ்க்கை போகுது, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பேசுவாரு. அப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிரும் லைஃப். ஏன்னா இதுல மாற்றம் பண்ணுவாரு, இந்த காட்சி மாறும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவர் தான் நம்மளுடைய லைஃபுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்டர் யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த சீன் மாறும் பாருங்குவார், இந்த சீன் மாறிடும், இதுக்கு ஒரு முடிவு வச்சிருக்கு, இதுக்கு ஒரு டைம் தான், இதுக்கப்புறம் மாறிடும்னுவார். நிறைய பேருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா என்னத்தை ஜெபிக்கும் போது அவங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் தான்.
எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சொல்லுவார், இவங்களுக்கு நான் வந்து டேர்னிங் பாயிண்ட் இதுன்னு சொல்லுன்னுவார். நீங்க வந்து இன்னைக்கு ஏதோ என்கிட்ட நீங்க ப்ரே பண்ணல சிஸ்டர், நீங்க ஏதோக்காக நீங்க என்கிட்ட வரல பிரதர், இன்னிலிருந்து உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. போன வாரம் ஒரு பிரதர் வந்தார், திடீர்னு பார்க்கணும்ட்டு, முன்னப்படம் தெரியாது. அவர் யூடியூப்ல அந்த மெசேஜஸ் எல்லாம் பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு அந்த புஸ்தகத்தை எல்லாம் பார்த்துட்டு, இந்த வரங்கள் புஸ்தகத்தை வந்து பார்த்துட்டு கடைகள் எல்லாம் போய் விசாரிச்சிருக்காரு. ஆன்லைன்ல இல்ல, போய் கடைகள்ல போய் கேட்டிருக்காரு, அங்கேயும் இல்லைன்னு உடனே இந்த மெசேஜ் கடைசியில வர அந்த யூடியூப்ல வர போன் நம்பரை பார்த்துட்டு போன் பண்ணி வீட்டுக்கு வந்தார். கண்ணை மூடி திறக்க கூட மாட்டேங்கிறார், இப்படி திரும்ப மாட்டேங்கிறார், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இந்த போன் பண்ணும் போது யாரோ ஒருத்தவங்க பேசுவாங்க, நீங்களே எடுத்து அட்டன் பண்ணுவீங்கன்னு தெரியாது, யாரோ ஒருத்தர் ஆபீஸ் மாதிரி இருக்கும், அவங்க எடுத்து அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். நீங்களே எடுத்து பேசுனீங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த புஸ்தகம் கிடைக்குமான்னு கேட்டேன் நானு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டீங்க, சென்னையில தானே இருக்கீங்க, இந்த பக்கம் வரும்போது வாங்க, ஏர்போர்ட் பக்கம் நீங்க வரும்போது வாங்க, நான் தரேன். நீங்க அடுத்த நாளே வந்துட்டார். வந்தாரு, அவருக்குள்ள அவ்வளவு கேள்விகள், அவரை பத்தி, அவர் லைஃபை பத்தி எல்லாத்துக்கும் எனக்கு பதில் கிடைச்சிருச்சுட்டார். அன்னில இருந்து லைஃபே மாறிடுச்சுன்றார். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவரு போன் பண்ணி சொல்றாரு, என் லைஃபே மாறிடுச்சுன்றார், என்னுடைய ஃபெய்த்தே இப்ப வேற லெவல்ல இருக்குன்றார். இது நான் எக்ஸைட்மெண்ட்ல சொல்லல, பை ஃபெய்த் நான் சொல்றேன் அப்படின்றார். ஆச்சரியமா இருந்தது அந்த வந்த மூவ்மெண்ட், அந்த ப்ரே பண்ண மூவ்மெண்ட்ல இருந்து அவர் லைஃப் மாறிடுச்சு. நிறைய பேருடைய லைஃப் அப்படிதான். அப்ப ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினாருன்னா போதும், ஆண்டவரே என்னோட பேசுமாப்பான்னு கேட்டீங்கன்னா போதும், இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கிருபை எனக்கு தாரும் ஐயா. அதான் சொல்றார், மகா புத்திசாலின்றார், உமன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இதை எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைங்க, லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, என்னோட பேசுங்கப்பான்னா போதும், என்னோட பேசுவாங்க. அபிகாயிலின் கஷ்டமான காலங்களில் கர்த்தர் எப்படி கூட இருந்தார், ஒவ்வொரு நாளும் எப்படி கூட இருந்து நடத்தினார்ன்றதை நம்ம பார்த்தோம்.